கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். இன்றைய தியான வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். தியானம். ஒரு மாணவனானவன் பாடசாலையிலே சில குழப்பங்களுக்கு காரணமாக இருந்ததால் அவனுடைய பெற்றோர் அவனை கண்டித்து சில அறிவுரைகளை கூறியிருந்தார்கள். சில நாட்களுக்கு பின்பு அவன் செய்யாத குற்றத்திற்கு அவன் தான் காரணம் என்று சக மாணவர்கள் குற்றப்படுத்தி இருந்தார்கள். தான் முன்பு செய்த குறும்பு செயல்களினால் தன் பெற்றோர் தன்னை நம்ப மாட்டார்கள் என்று அவன் கலக்கமடைந்திருந்தான். அதனால் அவன் தான் கூறுவது உண்மை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தான் அதிகமாக நேசித்து வந்த தன் பாட்டியின் பேரிலே சத்தியம் செய்து கொண்டான். அந்த மாணவன் மாத்திரமல்ல, வயதுக்கு வந்தவர்களும் முதியோர்களும் தாங்கள் கூறுவது உண்மை என்று மற்றவர்களுக்கு நிரூபிக்கும் பொருட்டு வேறு மனிதர்களின் பேரிலோ அல்லது புனித ஸ்தலங்களின் பேரிலோ சத்தியம் செய்து கொள்வார்கள். ஏன் ஒருவன் அப்படி செய்ய வேண்டும்? ஒருவேளை அவன் கூறும் காரியமானது உண்மையானதாகவோ அல்லது முழுமையான உண்மையானதாகவோ இல்லாதிருக்கலாம். ஆனால் அவனுக்கு தன் வாய்மையை குறித்து தனக்கே நம்பிக்கையற்ற நிலைமை உண்டாவதாலும் இக்கட்டான சந்தர்ப்பங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்காகவும் இப்படியாக சத்தியம் செய்து கொள்கின்றார்கள். இவையாவும் அவசியமற்றவைகள் என்று சத்திய வேதமானது ஆதியிலிருந்து கூறுகின்றது. அதாவது, நீங்கள் உண்மையை கூறும்போது அதை ஒருவன் நம்ப மாட்டேன் என்று அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது யாருடைய தவறு? நீங்கள் உண்மையோடு வேறு ஒரு பெரியவருடைய பெயரை சேர்த்துக் கொள்வதால் தேவன் முன்னிலையில் அது இன்னும் அதிக உண்மையாகி விடுவதில்லை. அதுபோலவே நீங்கள் கூறும் பொய்யோடு ஒரு புனித ஸ்தலத்தின் பெயரை சேர்த்துக் கொள்வதால் அந்த பொய்யானது தேவன் முன்னிலையிலே உண்மையாகி விடுவதில்லை. மனிதர்களுக்கு பயப்படுகின்றவர்கள் இவ்வண்ணமாக ஆணையிடுகின்றார்கள். ஆகையால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். ஜெபம் செய்வோம். சத்தியமுள்ள தேவனே, மறுகூட்டும் வார்த்தைகளால் நான் பேசுவது உண்மை என்று நிரூபிக்க எத்தனிக்காமல் உள்ளதை உள்ளதென்று உண்மையை தெளிவாக பேச என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.